இப்படிலாம் பண்ணாதானே அவனோட பிஸ்னஸ் அவனால் நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். இப்படி இருந்தான்னா இவன் பிஸ்னஸ் சீக்கிரத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலம் செல்ல செல்ல செங்குட்டுவனோட தொழிலும் நிதானமாக சூடு பிடிக்குது. அதாவது பொருட்கள் தரமாக இருக்கிறதுனால அந்த பொருட்களை தேடி தேடி வாங்கவும் தொடங்கிட்டாங்க மக்கள். நம்ம ரொம்ப தரமான பொருட்களை மக்களுக்கு ரொம்ப உபயோகம் அளிக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லார் இடத்துலையும் ஒரு நம்பகத்தன்மையை அவனோட பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இவனோட செயலை பார்த்து எல்லாரும் ரொம்ப புகழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பொருட்கள் ரொம்ப தரமாக கொடுத்துட்ருக்கான், விலையும் குறைச்ச விலைக்கு கொடுக்குறான். தனக்கு என்ன தேவையோ அந்த தேவையான ஒரு லாபத்தை மட்டும் அதில் வச்சு பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போகுது. எல்லாரும் இவன்கிட்டயே பொருள் வாங்கவும் செய்கிறாங்க. எல்லாம் இவனோட தொழில் ரொம்ப சிறந்து விளங்கிட்டு இருக்கு. இவனை தேடி வந்த நிறுவனம் இப்போ தான் ரொம்ப யோசிக்கிறாங்க, சிச்சோ இவன்கிட்ட நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறுவனத்துக்கு சரியான அடி விழுகுது. அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சரியவும் தொடங்குது. இறுதியாக செங்குட்டுவனோட வாழ்க்கை ஒரு குறளை உணர்த்துது. அது என்ன குறள்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஆக மக்களே, நேர்மையாக உங்களுக்கான வழியில் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா சிறந்த பரிசு உங்களை தேடி எப்பொழுதும் வரும். செங்குட்டுவனுக்கு மக்கள்கிட்ட கிடச்ச புகழ் மாதிரி. நம்ம அடுத்த கதைக்கான குறள் என்னன்னா, மோப்பக்குழையும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குறள். அது என்ன குறள்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான கதையோட வரேன்.